எல்லோருக்கும் வணக்கம். நான் சுந்தரபாண்டியன், புளியன்கரிசல், தூத்துக்குடி மாவட்டம், சென்னை அசோக் நகரிலிருந்து பேசுகிறேன். எல்லா மனிதர்களும் விரும்புவது உழைக்காமல் சம்பாதிக்க வேண்டும், படிக்காமல் பாஸ் ஆக வேண்டும். இதற்கு ஒரு வழி சொல்லுங்கள் என்பதுதான் இன்றைய காலத்தின் காலகட்டம். அது எவ்வாறு என்பதை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். இந்த உலகத்தில் பிறந்த அனைத்து மனிதர்களும் உழைக்காமல் சம்பாதித்து முன்னுக்கு வர வேண்டும், படிக்காமல் பாஸ் ஆகி வாழ்க்கையில் நல்ல வேலைக்கு செல்ல வேண்டும். இதுதான் இன்றைய மக்களின் எதிர்பார்ப்பு. ஆனால் இயற்கை அவ்வாறு அமைக்கவில்லை. உலகத்தில் பிறந்த அனைத்து மனிதர்களும் பிறந்தது முதல் இறுதி வரை கட்டாயம் உழைத்து தான் வாழ வேண்டும். ஆகையால் தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் பிறந்தது முதல் உழைக்கும் திறமை இருந்தால்தான் அவன் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும். ஆனால் அதற்கு மாறாக எல்லோரும் எதிர்மறையாக செயல்பட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். உழைக்காமல் முன்னுக்கு வர வேண்டும் என்று தான் எல்லோரும் ஆசைப்படுகிறோம். அது சாத்தியமா என்று தான் கேட்கிறார்கள். ஆனால் அது நடக்காது. அதனால்தான் எல்லோரும் இயற்கைக்கு மாறாக செயல்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அதே போல் படிக்காமல் பாஸ் ஆக வேண்டும் என்று தான் எல்லாரும் ஆசைப்படுகிறோம். ஆனால் படிக்காமல் எக்ஸாம் எழுதாமல் யாராவது முன்னுக்கு வந்து வாழ்க்கையில் பாஸ் ஆக முடியுமா? ஆகையால் எல்லாம் அதாவது முறைப்படி செய்தால்தான் அந்தந்த இதில் வெற்றி கிடைக்கும். மனிதனின் வாழ்க்கையில் பிறந்தவுடன் பிறந்தது முதல் ஒவ்வொரு நாளும் போராடித்தான் வெற்றி காண வேண்டியிருக்கிறது. ஆகையால் என்னாலும் வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம்தான். போராடி போராடி உழைத்து தான் ஒவ்வொன்றிலையும் வெற்றி காண வேண்டும். பழத்தை தோல் மூடியிருப்பது போல, ஒவ்வொரு பழத்தையும் தோல் மூடியிருப்பது போல மனிதனின் வெற்றியை சோம்பலும் இயலாமையும் அறியாமையும் மூடியிருக்கும். இதுகளை நாம் சரி செய்து கொண்டால், இதுகளை அகற்றிவிட்டால் எல்லாம் வெற்றி கிட்டும். அதே போலத்தான் எல்லோரும் உழைக்காமல் முன்னுக்கு வர வேண்டும், சம்பாதிக்க வேண்டும் என்று தான் ஆசைப்படுகிறோம். ஆனால் அந்த மாதிரி கடவுள் படைக்கவில்லை. எந்த செயல் எடுத்தாலும் உழைத்து தான் சம்பாதிக்க வேண்டும், உழைத்து தான் சாப்பிட வேண்டும். ஒவ்வொரு செயலுக்கும் பின்னால் உழைப்பு இருக்கிறது. ஒரு விவசாயம் செய்ய வேண்டும் என்றால் 10 மாதம் விவசாயத்தில் உழைத்து கஷ்டப்பட்டால்தான் 10வது மாதம் நெல் அறுவடை செய்ய முடியும். அதே போல் மனிதனாக பிறந்தவுடன் கல்யாணம் முடிக்காமல் குழந்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும் தான் ஆசைப்படுகிறோம். ஆனால் கல்யாணம் செய்யாமல் குழந்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று தான் இந்த காலத்தில் விரும்புகிறார்கள். ஆனால் கல்யாணம் முடிந்து 10 மாதம் ஆன பின்னர் தான் குழந்தைகள் பெற்க முடியும். அதுதான் இயற்கையினுடைய விதி என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். பகலில் உழைப்பதும் இரவில் தூங்குவதுதான் இயற்கையின் விதி. ஆனால் இப்போ உள்ள காலத்தில் எல்லாரும் அதற்கு எதிர்மறையாக செயல்படுகிறார்கள். பகலில் தூங்குவதும் இரவில் முழித்திருந்து வேலை செய்வதும் இப்போ உள்ள காலத்தின் கட்டாயமாகிவிட்டது. ஆகையால் இயற்கைக்கு மாறாக எந்த செயல் செய்தாலும் அது ஆபத்தில் தான் முடியும். அதனால்தான் கடவுள் இயற்கை என்றே ஒன்று உருவாக்கி, மழை பெய்தால்தான் விவசாயம் செய்ய முடியும், தண்ணீர் கிடைக்கும். மழை இல்லாமல் ஈரம் படாமல் விவசாயம் செய்ய வேண்டும் என்று தான் விரும்புகிறோம். எங்கேயும் மழை பெய்தால் ஒரே சேரும் சகதியுமாக இருக்கிறது. அதனால் மழை இல்லாமல் தண்ணி கிடைக்க வேண்டும் என்று தான் எல்லோரும் விரும்புகிறோம். அது நடக்குமா? நடக்காது. அதே போல தான்
எல்லா செயல்களுக்கும் இயற்கை என்று ஒன்று இருக்கிறது. அதற்கு தகுந்தாற் போல மனிதன் வாழ கற்றுக்கொண்டால் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். 10 மாதம் ஆன பின்னர் தான் மனிதனே உருவாக முடியும். அதற்கு முன் அவசரப்பட்டால் குறப்பிரசவம்தான். ஆகையால் எல்லாத்துக்கும் ஒரு காலமும் ஒரு அமைப்பும் நேரமும் இருக்கிறது. இதை தெரிந்து கொண்டு நம் ஆசைகளை கையில் வைத்து நம் ஆசையை அதற்கு தகுந்தாற் போல தெரிந்து வைத்து கொண்டு காலத்துக்கு தகுந்தாற் போல பொறுமையுடன் இருந்து அந்த காலத்தில் நாம் செயல் செய்ய வேண்டும். காலத்துக்கு தகுந்தாற் போல் இருந்து அதை நாம் தெரிந்து கொண்டு வெற்றி பெற வேண்டும். ஒரு மனிதன் ஒரு 6 சப்ஜெக்டில் ஒரு வருடம் படிக்க வேண்டும் என்றால் அவன்தான் ஒரு வருடம் ஃபுல்லாக படிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவனுக்கு அந்த முதிர்ச்சி பெறும். 6 சப்ஜெக்டையும் 2 நாளில் வாசித்து முடித்து விடலாம். ஆனால் அதை தெரிந்து கொள்வதற்கு 1 வருடம் ஆகும். அதனால்தான் ஒவ்வொரு வகுப்பிலும் 1 வருடம் இருந்து அதுக்குரிய மெச்சூரிட்டியும் வயதும் வந்தால்தான் அவன் பாஸ் ஆக முடியும். அதே போல் சோறு சமைக்காமல் தான் உண்ண வேண்டும் என்று எல்லாரும் ஆசைப்படுகிறோம். ஆனால் அது யாராவது ஒரு ஆள் அதை செய்தால்தான் நமக்கு சமையல் கிடைக்கும். அதற்கும் ஒரு காலம் வரையறை உண்டு. ஆகையால் அது எல்லா செயல்களுக்கும் ஒரு காலமும் நேரமும் உண்டு. அந்த இதுவரை பொறுமையாக இருந்து காத்திருந்து தான் அந்த செயலை செய்ய வேண்டும். 25 வயதில் 65 வயதில் எப்படி இருக்கிறோமோ அதே போல் இருக்க வேண்டும் என்று எல்லோரும் ஆசைப்படுகிறோம். 65 வயதில் 25 வயதில் எப்படி இருந்தோமோ அதே போல் இருக்க வேண்டும் என்று தான் ஆசைப்படுகிறோம். ஆனால் இயற்கையின் விதி அவ்வாறு இல்லை. 65 வயதில் 65 வயது மாதிரி தான் இருப்போம். 25 வயதில் 25 வயது மாதிரி தான் இருக்க வேண்டும். ஆசைப்படலாம் 25 வயதில் 65 வயது போல இருக்க வேண்டும் என்று. ஆனால் செயல் செய்வது அந்தந்த வயசுக்கு தகுந்த செயல்களை தான் செய்ய வேண்டும். அந்தந்த வயசுக்கு தகுந்த ஆசை தான் வைக்க வேண்டும். இந்த உலகம் பெரியது. இந்த உலகத்தில் உள்ள பொருட்களை அனைத்தும் அடைந்து உலகத்தையும் அனுபவிக்க வேண்டும் என்றால் இந்த ஒரு ஜென்மம் பத்தாது. ஆகையால் இந்த ஒரு ஜென்மத்தில் என்னென்ன செய்ய முடியுமோ அதை முறைப்படி செய்து உழைத்து ஒழுக்கமாக இருந்து நல்லபடியாக அறிவுடனும் அன்புடனும் இருந்தால் இந்த உலகத்தை ஒரு குறிப்பிட்ட இந்த ஜென்ம வாழ்க்கையை நல்லபடியாக அனுபவிக்கலாம். அது தெரியாமல் எல்லாரும் உழைக்காமல் சம்பாதிக்க வேண்டும், படிக்காமல் பாஸாக வேண்டும் அப்படின்னு தான் எல்லோருக்கும் விரும்புகிறார்கள். அதற்கு எதுவும் வழி இருந்தால் சொல் என்று தான் இன்றைய உலக காலகட்டம். அவ்வாறு இல்லை இயற்கை. ஆகையால் எல்லாத்துக்கும் ஒரு உழைப்பும் ஒரு காலமும் ஒரு அதற்குரிய அறிவும் செயலும் கட்டாயம் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்த உழைப்பை நாம் உழைத்தால்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்பதை கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுவரை பொறுமையாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் எந்த செயலை எடுத்தாலும் அதில் நாம் வெற்றி பெற முடியும். கையளவு ஆசையை கடலளவு ஆசையை வைத்துக்கொண்டு கையளவு பொருளை வைத்துக்கொண்டு எல்லாத்தையும் அனுபவிக்க வேண்டும் என்று முடியாது. ஆகையால் இருக்கிற காலத்தில் ஒரு நேரத்தில் ஒன்றை தான் அனுபவிக்க முடியும். அனுபவிக்க முடிந்தால் சம்பாதிக்க முடியாது, சம்பாதிக்கிற நேரத்தில் அனுபவிக்க முடியாது. ஆகையால் இதெல்லாம் தெரிந்து கொண்டால் நாம் மகிழ்ச்சியாக வாழலாம் என்பதை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.